மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. 30 மாத காலம் இந்த அரசு கோரிக்கையை நிறைவேற்றும் என்று காத்திருந்த நிலையில் நம்பிக்கை நீர்த்து போனதன் அடிப்படையில் வரக்கூடிய 28ஆம் தேதி சுமார் ஒரு 5 லட்சம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அரசு பணியாளர்கள் கோட்டையை முற்றுகையிட்டு உரிமையை மீட்பதென்ற முடிவுக்கு சென்றிருக்கோம். அதில் குறிப்பாக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கமும் அதனுடைய வழிகாட்டுதலோடு செயல்படக்கூடிய 60க்கும் மேற்பட்ட அமைப்புகள் அந்த ஜாக்டோஜியினுடைய உயர்மட்ட குழுவில் இருக்கக்கூடிய நேரங்களில் இந்த இடைப்பட்ட காலத்தில் நேற்று, இன்று, நாளை வரை தமிழ்நாடு முழுவதும் அந்தந்த அமைப்புகளுடைய அதுக்கான தயாரிப்பு கூட்டங்கள் நடைபெறுகிறது. அதுபோல் இன்றைக்கு நாகப்பட்டினத்தில் ஒரு பட்டிமன்றத்தோடு இணைத்து இந்த போராட்டத்துக்கான ஒரு கருத்தரங்கமும் திட்டமிட்டுள்ளது. அந்த அடிப்படையில் லட்சக்கணக்கான அரசு ஊழியர், ஆசிரியர்கள் சென்னை கோட்டை நோக்கி முதல்வரை சந்திக்க மறுத்தால் முற்றுகையிடுவதுன்னு முடிவெடுத்திருக்கோம். இந்த முற்றுகை என்பது நாங்களால் விரும்பி ஏற்றுக்கொண்டதல்ல. கடந்த 2021 வரை 10 ஆண்டு காலம் கடந்த அரசிடம் போராடும் பொழுது கடந்த 2021 ஜனவரி மாதம் நாங்கள் போராட்டத்துக்கு இதேபோல் கோட்டை முற்றுகைக்கு ஆயத்தமாகும் போது மாண்புமிகு தமிழக முதல்வர் இந்த மாநாட்டில் பங்கேற்று தொடர்ந்து இந்த அரசிடம் போராடாதீங்க, இவர்களால் ஒன்றும் தர முடியாது, கழக அரசு ஆட்சி அமைந்தால் நிச்சயமாக உங்களுடைய உரிமைகள் கழக அரசால் வழங்கப்படும் என்ற அந்த வாக்குறுதியை நம்பி லட்சக்கணக்கான அரசு ஊழியர், ஆசிரியர்கள் விரும்பி இந்த அரசை நாங்கள் ஆட்சி கொண்டு வந்தோம். அதன் பிறகு ஒரு மாநாடை நடத்தி அவர்களை அழைத்தோம். அதுலேயும் அவர் சொன்னது என்பது, நான் திரும்பி பார்ப்பவனாக இருக்க மாட்டேன், உங்களில் ஒருத்தர், நீங்கள் அரசு ஊழியர், அரசு பொது ஊழியர் என்ற அடிப்படையில் மிக விரைவில் நிறைவேற்றுவேன்னு சொல்லி 2021 மே மாதம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நாங்கள் டிசம்பரில் மாநாடு நடத்தினோம். அதன் பிறகு லட்சக்கணக்கான அரசு ஊழியர், ஆசிரியர் திரட்டி ஒரு வாழ்வாதார நம்பிக்கை மாநாடை அவரை வச்சு நடத்தினோம். அதுலேயும் நான் மறைக்க மாட்டேன், மறுக்கவும் மாட்டேன்னு சொல்லி நல்ல வார்த்தையில் பேசிட்டு போனார். ஆனால் 30 மாதங்கள் கடந்து இதுவரை இந்த அரசு தேர்தல் வாக்குறுதி அல்ல, ஒரு சலுகையில் கூட அல்லது இழந்த உரிமைகள் ஒன்றை கூட வழங்காத சூழ்நிலையில் எவ்வளோ கால நம்பிக்கையோடு இருக்கிறது. அதை விட கூடுதலாக பார்த்திங்கன்னா கடந்த அரசாவது ஆண்டுக்கு ஒரு முறை கொரோனாவை காரணம் காமித்து எங்களுடைய பண உரிமைகளை பறித்தாங்க. இவர்கள் ஆட்சிக்கு பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சர் அமைஞ்ச உடனே இனி அடுத்த உத்தரவு வரும் வரை இந்த பணப்பயன் இல்லை என்று அன்டில் ஃபர்தரான்னு போடுறாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இவர்களை தொடர்ந்து நம்பி இருக்கக்கூடிய அவசியம் இல்லை. எனவே வரக்கூடிய 28ஆம் தேதி லட்சக்கணக்கான அரசு ஊழியர், ஆசிரியர்கள் கோட்டையை நோக்கி முற்றுகையிடுவது. அதில் பிரதானமாக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சற்றேறக்குறைய 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களை கோட்டையை நோக்கி அணிதிரட்டுறதுக்கான இந்த தயாரிப்பு கூட்டங்களை நடத்திக்கிட்டு என்றைக்குமே எங்களுடைய பொருளாதார கோரிக்கைக்காக ஒரு ஆட்சியெல்லாம் விரும்பிலாம் கொண்டு வர மாட்டோம். சமூக அக்கறையோடு மக்களையும் சேர்ந்து மக்களுடைய பாதிப்புகளை விட்டு ஒரு அரசை ஆதரிப்பதோ அல்லது அவர்களை கொண்டு வரதோ முயற்சி பண்ண முடியும். நாடாளுமன்ற தேர்தல் என்பது இதைவிட மோசமாக ஒன்றிய அரசனுடைய நடவடிக்கை தான் இன்றைக்கி மாநில அரசுகள் இப்படி தடுமாறுறது. எனவே நாங்கள் அப்படி ஒரு மாநிலம், மாவட்டமாக ஒரு சமூக அக்கறையோடு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு நீடித்தால் எங்களுடைய உரிமைகள் மட்டுமல்ல, மக்கள் உரிமை உட்பட அத்தனையும் பாதிக்கின்றதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். எனவே ஒரு சார்புத்தன்மையோடு இருக்க மாட்டோம். நாங்கள் படித்து பண்பட்ட இருக்கோம். மக்கள் சார்ந்த சமூக பார்வையோடு நிச்சயமாக ஒன்றை மட்டும் சொல்லுவோம், மீண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசு, பிஜேபியினுடைய மோடியினுடைய அரசு நீடிக்கக்கூடாதுன்றதில் தெளிவாக இருக்கும்.